உனக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது. நீ பாட்டுக்கு போன எங்க வேண்டாலும் போ, திருப்பி வந்துடலாம். ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போய் அனுப்புவீங்களா? ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போய் அனுப்புனா திருப்பி வராதுல. ஆனா நீ அதை விட சின்னதா இருக்கிற, நீ எங்க வேண்டாலும் போகலாம், கரெக்டா அவன் இடத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பாயிண்ட் இப்பதான் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அதன் வயிறுகளிலிருந்து வெளியே வருகிறது. வாயிலிருந்து அல்ல. பாருங்க எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்க. அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளியே வருகிறது. ஷராபுன், ஒரு மதுரமான பானம். முக்தலிஃபுன் அல்வானுஹு, பல நிறங்களிலே, பல நிறங்கள்ல இருக்கு. தேன் நிறைய இருக்கு. தேன்னா ஒரே ஏறக்குறைய ஒரு நெருக்கமா இருக்கா? பச்சை கலர் தேன்லாம் இருக்காது. பல நிறங்களை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, அதுலயே அந்த பிரவுன்லயே பல டார்க் பிரவுன், லைட் பிரவுன், அந்த மாதிரி பல நிறங்கள். அப்ப பாறுபட்ட பல நிறங்களிலே வயிறிலிருந்து ஒரு பானம் வெளியேறுகிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதுல மனிதர்களுக்கு பெரிய நோய் நிவாரணமே இருக்குது. அது தனியா போகணும். அந்த தேன்ல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா அது தனியா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுல மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கிற கூட்டத்திற்கு இதுல ஒரு பெரிய படிப்பினை இருக்குன்னு முடிக்கிறான்ல. சும்மா விளையாட்டா எடுத்துக்கிறாரு, என்ன சொல்லணும் ஒழுங்கா சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்யறான்ல முடிக்கிறான். இப்ப நம்ம டாபிக் என்ன, தேன் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொல்லி இப்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு 50 வருஷத்துக்கு முந்தி இவன் பெற்ற நாலேஜ் 1400 வருஷத்துக்கு முந்தி தெல்ல தெளிவான வார்த்தையில, குழப்பம் இல்லாம தெளிவான வார்த்தையில சொல்லி இது சிந்திச்சு வேற பாடுறா, சும்மா கண்ண முடிக்க நம்பாத, அல்லாஹ் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்பாத, சிந்திக்கிற ஆட்களுக்கு தான் இதை தந்திருக்கிறேன்னு சொல்லி இது உண்மை. ஆராய்ச்சி எந்த சோதனை வேணாலும் பண்ணிக்க, எந்த விஞ்ஞானி வேணாலும் கூட்டிட்டு வா, இதான் உண்மைங்கிறான். இந்த உண்மைக்கு மாற்றமா உலகம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த உண்மையை பத்தி மக்கள் சைலண்டா இருக்கல, இதுக்கு மாற்றமா தான் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. வாயிலிருந்து வருதுண்டு உலகமெல்லாம் மாத்தமா பேசிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து சவால் விடுற மாதிரி, நீ சொல்றது போய் நான் சொல்றேன் சரி அப்படின்னு சொல்லி எவனவனா கூட ஆராய்ச்சி பண்ணிக்க அப்படின்னு சேலஞ்சு உன உலகம் சொல்றதுக்கு மாத்தமா சொல்ற பெரிய விஷயம் இல்ல. இந்த சூரியன் சந்திரன் சுத்துறதை பத்தி உலகம் ஒன்னும் சொல்லல, சொல்லாத விஷயத்தை குர்ஆன் சொன்னது, அது கூட பெரிய ஆச்சரியம் இல்ல. சொல்லிக்கிட்டு இருக்கிறத எதிர்த்து சொல்வதற்கு உலகமெல்லாம் ஒரு விஷயத்துல என்ன கருத்தை கொண்டிருக்கிறதோ அதுக்கு எதிர்கருத்து சொல்லி தைரியமா சொல்றதா இருந்தா அது எப்படி முகமதுக்கு முடியும்? படைச்ச இறைவன் அது உண்மை அவன் அப்படி அமைச்சிருக்கிறதுனால அவன் கரெக்டா என்ன செய்யறான், அதை சொல்லிட்டான். இது இறைவனா இருந்தா மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும். 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த சொல்லை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்தனால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கலாம். அணு குண்டுகள்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப கூட ரஷ்யாவில இருந்து என்ன பண்ணிட்டான், வெற்றிட குண்டு கண்டுபிடிச்சான். அணு குண்டுல மிஞ்சிற அளவுக்கு இப்ப உலகம், இப்ப அமெரிக்காவில் இப்ப ரஷ்யாவுக்கு டேன் ஆகி போச்சு. இப்ப உலகத்தில் பெரிய வல்லரசு இப்ப இனிமே எதுதான், அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா மிரட்ட முடியாது. அமெரிக்காவை மிரட்டக்கூடிய ஆயுதத்தை யார் கண்டுபிடிச்சிட்டான்? போன வாரம் ரஷ்யாக்காரன் நினைச்சிட்டான். வெற்றிட குண்டு என்ன அர்த்தம், இவன் போட்டு அணுகுண்டு எரிச்சு சாம்பலாக்கி ஊனமாக்கி நம்மள பாடியெல்லாம் வச்சிருக்கேன். ரஷ்யாக்காரன் போட்ட குண்டு என்னன்னு கேட்டா நம்மளை வெற்றிடம் ஆக்கிவிடும், அதான் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுறான். அந்த இடத்துல குண்டு போட்டா மனுஷனே இருக்க மாட்டான். மனுஷன் இல்ல, எது எது இருக்குதோ அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிடும். அதான் உங்களை சுத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு ஒரு டம்ளர் கொடுப்பான்ல, எங்க கொடுப்பான், இந்த இதுல சுடுகாட்டுல கொண்டு போய் போனீங்கன்னா பாடியை கொண்டு உள்ள தள்ளுவாங்க. தள்ளிட்டு என்ன செய்வான், இதாண்டா முச்சம் அள்ளி கொண்டாந்து கொடுப்பான். எல்லாம் எரிஞ்சு எல்லாம் போன பிறகு அது பசுமாப்பு போன சாம்பல் எவ்வளவு இருக்கு ஒரு மனுஷன் ஒரு டம்ளர் அள்ளி, இதான் உங்க அப்பா இதான் உங்க அம்மாட்ட கொடுப்பானா இல்லையா, அந்த மாதிரி ஆக்கிவிடுமா. இது வெற்றிட குண்டுனா என்னன்னு கேட்டா எல்லா அதெல்லாம் தாண்டி அணுகுண்டு அப்படி ஆக்கிறாது. அணுகுண்டு ஆளை காலி பண்ணிருமே தவிர எரியுமே தவிர அந்த பாடி எங்கதான் கிடைக்கும். ஜப்பான்ல ஹிரோஷிமாவில் போட்டான்னு சொன்னா பாடியே இல்லாம போச்சா? நாகசாகில போட்ட குண்டுனால அது எல்லாம் சாம்பலாக போயிட்டான், செத்துதான் போனான். இவன் சாம்பலாக்குற குண்டு வச்சிருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், அதை கண்டுபிடிச்சு விட்டான். அப்ப என்ன, அதிகமான ஒரு சின்ன பொருள்ல பயங்கரமான அடர்த்தியான வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னா அந்த வெப்பத்தினால பயங்கரமான பாரதூரமான விளைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் இதை கண்டுபிடிக்க நமக்கு தூண்டுனான். யாருக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குனானோ அவன் சிந்திக்க மாட்டேன்ட்டான். யாருக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கல அவன் சிந்திச்சு தெரிஞ்சு விட்டான். அணுகுண்டு கண்டுபிடிக்கிறான், வெற்றிட குண்டு கண்டுபிடிக்கிறான். இவன் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதானே, இருக்குதுல பூமியில எல்லாம் தான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, சூரத்தில் யானை, இப்ப யானை சூரா இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அதுல பயன்படுத்துற வாசத்தை நீங்க பாருங்க. அதுல அணுகுண்டு தான் அல்லாஹ் சொல்றான். அதுல சொல்றது என்னது, அது அணுகுண்டு தான். அது உண்மையில அணுகுண்டு தான் அது பேசப்படுவது. எப்படி அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நீ சிந்திக்கலையா? ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறான், அட நீ சிந்திக்கலையா, எதை சிந்திக்கலையா? கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உன் இறைவன் என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று நீ சிந்திக்கவில்லையா? யானை படையினர் அது வரலாறு, நம்ம மார்க்கடிப்பிலும் வரலாறு நம்புறோம். என்ன வரலாறு, காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி
ஆபிரஹா என்ற மன்னன் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு யானை படையை திரட்டிக்கிட்டு வர்றான். இந்த யானை என்பது அரபு நாட்டுக்கு புதுசு. இந்த மக்கா இந்த பாலைவன பிரதேசங்களுக்கு அதுக்கு முந்தைய அவர்கள் யானையை கூட பார்த்தது கிடையாது. இந்த படையை கொண்டு வந்தவன ஒட்டகம் குதிரைகள்லாம் யானை கண்டு மிரளுது, நிக்க முடியல. அந்த மாதிரி மிரண்டு போனவன நினைஞ்சிட்டான் ஊரே அழிச்சு போடலான்னு சொல்லி அவன் பெரிய படையை திரட்டிட்டு வர்றான். முடிஞ்சு போச்சு, காபாலாம் எரிச்சு போடுவாங்க, ஊருக்குள்ள நுழைஞ்சிருவாங்கன்னு அந்த மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன பண்றான், ஒரு பறவையை அனுப்புறான். சின்ன சின்ன பறவைகள். அந்த பறவையுடைய வாயில் என்ன செய்யுது, சின்ன சின்ன கற்கள் தான் இருந்துச்சு. ஆனா அந்த கற்கள் எப்படிப்பட்ட கல் என்றால் சாதாரண கல் இல்ல, உள்ளே வெப்பம் ஊட்டப்பட்ட கற்கள். அல்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றான், வெப்பம் ஏற்றப்பட்ட கற்களை அதுல சுமந்து கொண்டு தூக்கி போட்ட உடனே பறவை போட்ட அந்த கல்லு யானைய பசுமாக்கிருச்சு. போட்டது பறவை தான். அதுல வெப்பம் மட்டும் சரியா இருந்தா, அது 2-3 விஷயம் இருக்கிறது. இப்ப அணுகுண்டு இருக்குன்னு வைங்களேன், அணுகுண்டுல பயங்கரமான வெப்பம் இருக்குது. ஆனா கையில தூக்க இயலுமா? தூக்கலாம். ஏன் வெடிகுண்டு தூக்க முடியாதா? இந்த வெடியெல்லாம் வைக்கிறானே பட்டாசுல கையிலான தூக்கிட்டு வர்றிய, வெடிச்சா தான் வெப்பம். உள்ளுக்க இருக்கிற வெப்பம் இருந்தாலும் அந்த வெப்பம் உள்ள குண்டை என்ன செய்யலாம், தோல்ல பீரங்கி தூக்கி தானே போறான். ஏவுகணை தோல்ல வச்சுக்கிட்ட சின்ன ஏவுகணை எல்லாம் இருக்கா, வெடிகுண்டு தானே இருக்கிறது. அதுல வெப்பம் இல்ல, வெப்பத்தை கவர் பண்ணி விட்டால் அந்த வெப்பம் வெளியே தெரியாம. பறவை எப்படி தூக்கிட்டு வரும், அவ்வளவு சூடாக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் துப்பாக்கியில ரவை இருக்குல்லங்க, துப்பாக்கி குண்டு, அந்த குண்டுல வெப்பம் ஏற்றப்பட்ட சாமான் தானே இருக்கிறது. அதை அடிச்ச உடனே தெரிக்குதா இல்லையா, அந்த குண்டை பாக்கெட்ல போட்டு போலாமே. துப்பாக்கியுடைய ரவைய பாக்கெட்ல போட்டு செத்தா போயிருவீங்க, வெடிச்சா போயிரும். சுடவா செய்யும்? சுடாது. எப்ப சுடு, அதை போடும்போது, வேகமா போடும்போது தெரிக்குதுல, வெடிக்குதுல, அந்த வெடிக்கிறதுல தான் வெப்பம் பயங்கரமா வெளிப்படுங்கிறது இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். அல்ல எப்படி வார்த்தையை போடுறான், அலம் யஜால் கைதஹும் ஃபீ தல்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா? யாருடைய சூழ்ச்சியை? ஞானப்படையுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா? என்ன எப்படி தோல்வியில் முடிச்சான்? அர்சல் அலைஹிம் தய்ரன் அபாபீல், அபாபீல் என்ற பறவையை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அது என்ன பண்ணுச்சு? தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட வெப்பம் ஊட்டப்பட்ட கற்களால் அது எரிந்தது. வெப்பம் ஊட்டப்பட்ட கற்களால் எரிந்ததுங்கிறதுல என்ன இருக்குது? அந்த கல்லு தொட்டவுடனே வெப்பம் இருக்கும்டா, அதுவே செத்து போயிருக்கும். அந்த வெப்பம் ஊட்டப்பட்ட கல் வெப்பம் உள்ளதான் இருந்துச்சு. அதை சுமந்து வருகிற அந்த அதனுடைய வாயை பாதிக்கல, நாக்க சுடல. நாக்க சுட்டு அது செத்து போயிருக்குமே. யானையை சாவடிச்ச அந்த கல்லு எதை சாவடிக்கல? அந்த பறவையை சாவடிக்கல. ஏன் சாவடிக்கல? உள் வெப்பம் அர்த்தம். அதுல வெப்பம் ஊட்டப்பட்டதுன்னா அதுவே சுடுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நிகழ்ச்சியிலிருந்து அது சுடலன்னு காட்டுது. அது வாயில தூக்கிட்டு வந்ததுல இருந்து காட்டுகிறது. அது வாயில எல்லாம் தூக்கிட்டு வரலாம், கையில எல்லாம் தூக்கிட்டு வரலாம், ஆனா உள்ளுக்கதான் வெப்பம் இருக்கு. இதான அணுகுண்டுங்கிறது, இதான குண்டு, இதான மேட்ரு. அப்ப அது என்ன செஞ்சான்? ஹிஜாரத்து மின் சிஜ்ஜீல், வெப்பம் ஏற்றப்பட்ட கற்களை தன்னோட வாய்களில் சுமந்து வந்தது. ஃபஜஅலஹும் பிஅகாஸ்பி மாகூல், மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போல அவர்களை ஆக்கிவிட்டது. சாப்பிட்டு மென்று போட்ட வைக்கா இருக்குல்ல, யானை எல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு, யானை அந்த மாதிரி போயிடுச்சு, அவங்க அந்த மாதிரி கூழ் ஆகிட்டாங்க. அநேகமா அந்த கூழா போறது வெற்றிடத்துக்கு தான் பொருத்தமா வருது. அணுகுண்டெல்லாம் தாண்டி, அணுகுண்டுல கூட இப்படி கூழாகாது. அப்ப உன கூழாகவே ஆக்கிவிடக்கூடிய மென்று போட்ட மாதிரி ஆக்கிவிடும். மென்று போட்ட மாதிரி ஆக்குறதுங்கிறது இப்ப நம்ம அணுகுண்டு சொல்லும் போது கூட அணுகுண்டுல அப்படி ஆகாத, அணுகுண்டுல ஆள் தானே காலி ஆகுவான். மென்று போட்ட மாதிரி சக்கையாவுல ஆக்குறது மாதிரி வருது. மென்று போட்ட சாப்பிடப்பட்ட வைக்கோல்னா சக்கை தர, மக்கூல்னா சாப்பிடப்பட்டது, சாப்பிடப்பட்ட வைக்கோல் போல ஆயிடுச்சுன்னா சாணம்னு வச்சுக்கிறீங்களேன். அதான் இப்ப சொல்றான் ரஷ்யாவில் கண்டுபிடிச்ச குண்டுல தானே சொல்றான். அடே நேத்து நீ கண்டுபிடிக்கிற விஷயத்தை அன்னைக்கே அல்லா சொல்றானே. இது சொல்லிட்டு என்ன செய்யறான்? அந்த வரலாறா சொல்லல, இது ஒரு சம்பவமா சொல்லல. நீ சிந்திக்கலையா? இது ஐடியா பண்ண, ஆய்வு பண்ணுடா. மேற்று ஒண்ணு இருக்கிறாங்க உள்ளுக்க, இல்லாட்டி அளம் தரங்கிறான். சும்மா சம்பவத்தை யானைப்படை வந்தது போனதுங்க வேண்டியதானே. ஸ்டார்டிங்ல என்ன செய்யறான்? இந்த பின்னாடி ஒண்ணு சொல்ல போறேன், ஒழுங்கா செஞ்சு பாத்துக்க, அதுல மேட்டர் இருக்கிறது, அதுல விவரம் இருக்குது. இந்த கூமுட்டை சும்மா இருந்துட்டு இப்ப என்ன செய்யறான்? அமெரிக்கா அடிமையா இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒழுங்கா செஞ்சு 14 நூற்றாண்டு டைம் இருந்துச்சு இவனுக்கு. 14 நூற்றாண்டுக்கு முந்தைய இவனுக்கு பாடம் நடத்தி சிந்திரான்னு சும்மா இருந்து விட்டான். இவன் கடைசி நூற்றாண்டுல சிந்திச்சு என்ன செய்யனா, எங்கே ஓடி போயிட்டான். நீ 14 நூற்றாண்டுல சிந்திச்சு இருந்தா இந்த மாதிரி கேவலம் வந்திருக்குமா உனக்கு? ஈராக்ல உள்ள நுழைஞ்சிருப்பானா? எல்லாத்தையும் இழந்திருப்போமா? அந்த மாதிரியான சூரத்துல் ஃபீல், யானைங்கிற சூறாவுல அல்லாஹ் இந்த அணுசக்தியை நம்ம சொல்லி காட்டுறதை பார்க்கணும். அதே மாதிரி மனிதன் இருக்கிறான்,